aspirants, welcome to Delight and Rise Academy. லாஸ்ட் கிளாஸ்ல சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற தலைப்பு கீழே 6th 9th 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி இது மூணையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து எல்லா புக்கையும் வந்து நம்ம முடிக்க முடியும். நம்ம புக் வைஸ் போயிடலாம். நம்ம டாபிக் வைஸ் போனோம் அப்படின்னா சில கண்டென்ட் வந்து மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இங்க சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சாச்சு. ஆனா வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இதுக்குள்ளேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. அதனால நம்ம புக் வைஸ் போயிட்டோம் அப்படின்னா எந்த கண்டென்ட்டுமே வந்து மிஸ் ஆகாது. இது ரிவிஷன் கிளாஸ்னால நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வரலாறு என்றால் என்ன, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திடலாம். கலைச்சொற்கள் பாருங்க. ஆதாரங்கள் சோர்சஸ், ஆதாரங்கள் சோர்சஸ். முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ். தம்மா தர்மா, நினைவு சின்னம் மோனுமெண்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். வரலாற்றாசிரியர் ஹிஸ்டாரியன். அடுத்து பாருங்க, சரியான விடையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். செகண்ட் பாருங்க, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டுக. கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடனழைத்து சென்றனர். கரெக்ட். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. ரெண்டுமே வந்து சரியானது. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. எங்க வச்சு பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருங்காட்சியகங்கள். ஓகேங்களா, அருங்காட்சியகங்கள். கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அருங்காட்சியகங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவிகள். பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள். ரெண்டுமே வந்து சரி. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். செப்பு தகடுகள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஃபோர்த் ஒன் பாருங்க, பூனைகள். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பூனைகள் கொடுத்திருக்காங்க. தவறானது. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பழக்கப்படுத்தி இருப்பாங்க. அப்போ ஃபோர்த் ஒன் தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சரி. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. அதுவும் வந்து சரி. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஓவியங்கள் வந்து இருந்தனன்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் வந்து சரி. 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. ஃபோர்த்து பாருங்க, பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதுதான் வந்து தவறானது. அப்ப அவங்க இருந்த பீரியட்ல கலரே கிடையாது, வண்ணங்களே வந்து கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் என்னது, குகைகள்ல தான் வாழ்ந்து வந்தாங்க. செகண்ட், வரலாற்றின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெரோடோட்டஸ். ஓகேங்களா, ஹெரோடோட்டஸ் அவர்கள் தான் வரலாற்றின் தந்தை. தேர்ட் ஒன், பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்னது, இப்பதான் பார்த்தோம், நாய் தான் வந்து முதல்ல பழக்கி இருப்பாங்க. ஃபோர்த் ஒன், கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள் தான் என்னவது, வரலாறு மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள். ஓகேங்களா, கல்வெட்டுகள் வந்து வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. அசோக சக்கரத்துல வந்து மொத்தம் வந்து எத்தனை இருக்கும், 24 ஆரக்கால்கள் வந்து இருக்கும். நம்மளுடைய நேஷனல் பிளாக்ல இருக்கு பாத்தீங்களா, நடுவுல அசோக சக்கரம். மொத்தம் வந்து எத்தனை இருக்கும், 24 ஆரக்கால்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியா தவறா. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. கரெக்ட். பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஓகேங்களா, அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இது இப்பதானே நம்ம பார்த்தோம், அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த பாருங்க, அருங்காட்சியகங்கள் கொடுத்திருக்காங்க, இங்க அருங்காட்சியகத்தில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சரியானது. அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன், அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. கரெக்ட். அசோகரது காலத்தில் தான் புத்த சமயம் என்னாச்சு, நாடு முழுவதும் பரவியது. சோ மூணுமே வந்து சரியானதுதான். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வந்து வாழ்க்கை முறையை வந்து புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் வந்து எதுல வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா செப்பேடுகள். ஓகேங்களா, செப்பேடுகள் தான் எழுதியிருப்பாங்க. அசோகர் வந்து மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் எது அப்படின்னா தேவாரம். மத சார்புள்ள இலக்கியம் வந்து தேவாரம்.
நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, கட்டக வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்க ரீட் விட்டுக்கோங்க, ஓகேங்களா? ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா? இது ஈஸியா தான் இருக்கும், பேசிக் கொஸ்டின்ஸ் தான். நீங்க இதுல இருக்கிறதையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. கலைச்சொற்கள், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பாக்குறோம். கலைச்சொற்கள் பாருங்க, கால இயந்திரம். கால இயந்திரம் அப்படின்னா டைம் மிஷின். பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன். இறை பிடித்துண்ணி பிரிடேட்டர். காலடி சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ். காலடி சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் என்னது? ஹைட்ஸ். ஹைட்ஸ். 1 மில்லியன். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அப்ப 10 lakhs வந்து என்ன சொல்றாங்க? 1 மில்லியன். 10 லட்சம் என்பது 1 மில்லியன். மில்லியன். நாடோடி. நாடோடி அப்படின்னா நொமேட். நாடோடிய வந்து என்ன சொல்லுவாங்க? நொமேட் அப்படிம்பாங்க. பண்டமாற்று முறை பார்ட்டர். பண்டமாற்று முறை பார்ட்டர். இறை பிரே. இறை பிரே. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையை தேர்ந்தெடு. பரிணாமத்தின் வழிமுறை என்னன்னு கேக்குறாங்க. பரிணாமத்தின் வழிமுறை வந்து படிப்படியானது, ஓகேங்களா? கிராஜுவலா தான் வந்து என்னது? எவல்யூஷன் வந்து வந்துச்சுங்கிறாங்க. பரிணாமத்தின் வழிமுறை வந்து படிப்படியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது, ஓகேங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. செகண்ட், கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. ஓகே, எதனால வந்து அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனாலதான் அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டன, ஓகேங்களா? தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், ஓகேங்களா? அதே மாதிரி வெதர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வெதர் அப்படின்னா காலநிலை, ஓகேங்களா? வெதர் அப்படிங்கிறது காலநிலை. காலநிலை, வானிலைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து வெதர். இது வந்து நமக்கு கேட்பாங்க கலைச்சொல்ல. வெதர் அப்படின்னா வானிலை. அதே மாதிரி தட்பவெப்ப நிலை அப்படின்னா கிளைமேட், ஓகேங்களா? அடுத்த பாருங்க, கூற்றும் காரணமும் சரி, ஓகேங்களா? ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து, சரியான இணையை கண்டுபிடி. சரியான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபித்திகஸ். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிறது இரு கால்களால் நடப்பது. சரி, ஓகேங்களா? ஆஸ்ட்ரலோபித்திகஸ் என்பது இரு கால்களால் நடப்பது அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து, ஹோமோஹெபிலஸ். ஹோமோஹெபிலஸ் வந்து நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹோமோஹெபிலஸ் வந்து நிமிர்ந்து நின்ற மனிதன் கிடையாது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கால் விரல்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கருவிகள் வந்து செஞ்சிருப்பாங்க, சரிங்களா? கருவிகளை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தா ஹோமோஹெபிலஸ். இவங்களுக்கு தான் என்ன இருக்கும்? முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படும், ஓகேங்களா? முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படும். அப்ப நிமிர்ந்து நின்ற மனிதன் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் தான் நிமிர்ந்து நின்ற மனிதன். இதுல ஹோமோ எரெக்டஸ் என்ன கொடுத்திருக்காங்க? சிந்திக்கும் மனிதன் கொடுத்திருக்காங்க. சிந்திக்கும் மனிதன் அப்படிங்கிறது தவறானது. சிந்திக்கும் மனிதன் யாரு? ஹோமோ சேப்பியன்ஸ் தான் வந்து சிந்திக்கும் மனிதன். அடுத்து பாருங்க, இந்த ஹோமோ எரெக்டஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். ஹோமோ எரெக்டஸ் தான் வந்து நெருப்பின் பயனை வந்து அறிந்து இருந்தான். சிந்திக்கும் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ், ஓகேங்களா? ஹோமோ சேப்பியன்ஸ். அடுத்து பாருங்க, இவங்க தான் வந்து என்னது? நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரெக்டஸ் வந்து நிமிர்ந்து நின்ற மனிதன் பிளஸ் நெருப்பின் பயனை அறிந்து இருந்தான். ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கும் மனிதன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. அப்ப இதுவும் தவறு, இதுலயும் வந்து தவறு, இதுலயும் வந்து தவறு. மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் என்பது இரு கால்களால் நடப்பது, அது மட்டும் தான் வந்து சரி. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்பவும். தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யாரு வந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னா மானுடவியலாளர்கள், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் வந்து அலைந்து திரிந்து நாடோடி வாழ்க்கை. நாடோடினா நம்ம என்ன பார்த்தோம்? நொமேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? கலைச்சொல். நொமேட் அப்படின்னா நாடோடி. அடுத்து பாருங்க, பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். ஹண்டிங் மற்றும் ஃபுட் கேதரிங். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். ஃபோர்த் ஒன் பாருங்க, டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு தான் விவசாயத்தை வந்து எளிதாக்கியது. அடுத்து, பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள
கரிக்கையூர் பொறிவரை என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. எங்க காணப்படுது? டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. பாறை ஓவியங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிக்கையூர் பொறிவரை என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் சரியா தவறா? சரியா தவறால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகுங்கிறாங்க. மானுடவியல் அப்படிங்கிறது தவறானது. நாணயவியல் அப்படின்னு கொடுத்திருந்தா சரி. அப்ப இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்தது. இப்பதான் நம்ம பொறுத்துகளை பார்த்தோம் பாத்தீங்களா? சரியான இணையை தேர்ந்தெடுங்க பாருங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் இது நெருப்பின் பயனை அறிந்திருந்தார். அப்ப வந்து இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பாருங்க. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இதுவும் வந்து சரி. மேலையில இருந்து பாறை உருண்டு வரும். அந்த பாறையில இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க வந்து சக்கரம் வந்து செஞ்சிருப்பாங்க. அப்ப மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும். அதுவும் வந்து சரி. அடுத்து பாருங்க. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு. ஓகேங்களா? சாரி. அடுத்து பாருங்க. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு என்னது? ஆடு கிடையாது. ஒரு இதுல பூனை கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து ஆடு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே தவறு. இதுல பாருங்க நாய் அப்படிங்கறதா சரி. அப்ப இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல வந்து நாய் கொடுத்திருந்தா சரியானது. ஓகேங்களா? இப்ப மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடுன்னு கொடுத்திருக்காங்க. தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. இந்த லெசன் முடிச்சாச்சு. அடுத்த லெசன் போயிடலாம். சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். சிந்துவெளி நாகரிகமும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த டாபிக் இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதுவும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நான் வந்து ஜஸ்ட் ஃபாஸ்டா வந்து ரீட் பண்ணிடுறேன், நீங்க கவனிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. கலை சொற்கள். தொல்பொருள் ஆய்வாளர். தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிஸ்ட். அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன். நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். மாவுக்கல் ஒரு கல்வகை ஸ்டியார்டைட். நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் ஸ்பிண்டில்ஸ். நிலக்கல் இயற்கை தார் பிட்டமன். கைத்திறன் ஆர்டிஃபேக்ட். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம் டாக்யார்ட். முத்திரை சீல். முத்திரை சீல். சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இது மட்டும் தான் அறிந்திருக்கும். இரும்பு, குதிரை, அரண்மனைகள் பற்றி அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம் சொல்லக்கூடிய வெண்கல காலம். தேர்ட் ஒன். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்றை காரணத்தோடு பொருத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் கரெக்ட். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. சரிங்களா? ரெண்டுமே சரி. கூற்றும் காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின். கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த காலத்தை சார்ந்தது? வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது வந்து சரி. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படிங்கிறது சரி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆனா எனது கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் வந்து தவறானது. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பாத்தீங்களா? அதுல வந்து நான் அனலைசிஸ் வந்து கொடுத்திருப்பேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸ்ல போய் பாருங்க. அடுத்து பாருங்க. கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. சரி. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஓகேங்களா? நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த். கூற்று மற்றும் காரணம் தவறானவை. சரி, இது இந்த கொஸ்டின்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து கூற்றும் காரணமும் சரி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேக்குறாங்க. மொஹஞ்சதாரோ பற்றிய கூற்றுல எது சரியானது அப்படின்னா தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. தவறு. அவங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அடுத்து வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படிங்கிறது சரி. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இரும்பு வந்துட்டாலே அது வந்து தவறானது. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு என்ன பண்ணியிருந்தாங்க? பூசப்பட்டன. இதுவும் சரி. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இருக்கும். ஆனா ஆப்ஷன் வந்து நமக்கு 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. கவனமா நம்ம படிச்சு கரெக்டா வந்து எழுதணும். இதுக்கும் வந்து அனலைசிஸ் வந்து நான் அந்த கிளாஸ் போடும்போது கொடுத்திருப்பேன். பார்க்கலைன்னா அதுல போய் பாருங்க. அடுத்து கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை அப்படிங்கிறது சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது சரி. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. அதுவும் வந்து சரி. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கூற்றுமே வந்து என்னது சரியா தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கூற்று கிடையாது. அனைத்து ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? சரியா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அனைத்தும் சரி. ஓகேங்களா? கரெக்ட் தான். கூற்று தான் கொடுத்திருக்காங்க. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? அப்ப அனைத்து கூற்றுகளும் நமக்கு சரியானது. அடுத்து பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா?
அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். குதிரைகள் தான் வந்து பொருந்தாதது. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறது கரெக்ட். கோட்டை தானிய களஞ்சியம் கரெக்ட். லோத்தல் கப்பல் கட்டும் தளம் கரெக்ட். ஹரப்பா நாகரிகம் வந்து என்னது? காவிரி யாரு கிடையாது, சிந்து நதி. ஓகேங்களா, ராவி நதிக்கரை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப அதுதான் வரும். இது தவறானது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா தான் என்னது? மிக பழமையான நாகரிகம். செகண்ட், இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. தானிய களஞ்சியம் தான் என்னாச்சு? தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. அடுத்து பாருங்க. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸ் உருவாக்குகிறார்கள். மக்கள் வந்து குழுக்களா சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சமுதாயத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அதுவும் சரி. இப்பதான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம். முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறானது. சீனர்கள் வராது, சுமேரியர்களால் தான் முதல் எழுத்து வடிவம் வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பொறுத்துக. மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இறந்தோர் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட். வெண்கலம் பாத்தீங்க அப்படின்னா உலோக கலவை. கோட்டை அப்படின்னாலே மேடான பகுதி. கார்னீலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல். ஓகேங்களா, அடுத்த லெசன் போயிடலாம். கலைச்சொல் பாருங்க. கடல் வர்த்தகம். கடல் வர்த்தகம் மேரிடைம் ட்ரேட். வெளிநாட்டவர் ஃபாரினர். கலத்தல் பிளண்டிங். நேர்மை இன்டெகிரிட்டி. நியாயமான விலை லெஜிட்டிமேட் பிரைஸ். பழமை தன்மை ஆன்டிக்விட்டி. புனை பெயர் சோப்ரிகே. நாணயச்சாலை மின்ட். அகழி மோட். சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிக நகரம் என்னது? ஈராக். ஓகேங்களா, பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேக்குறாங்க? ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம் பார்த்தோம்னா ஈராக், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ கிடையாது. காஞ்சிபுரம் தான் தமிழக நகரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது அப்படின்னா பூம்புகார், கொற்கை, காஞ்சிபுரம் இது எல்லாமே வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புது புக்குல மதுரை கொடுத்திருப்பாங்க. மதுரை அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. ஓகேங்களா, மதுரை அப்படிங்கிறது சரியானது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள். இது ரெண்டு தான். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். அப்ப என்ன சரி அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்லன்னு கேக்குறாங்க. சென்னை. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் இதெல்லாம் வந்து பழமையான நகரங்கள். சென்னை தான் வந்து தொன்மையான நகரம் வந்து கிடையாது. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. கீழடி, சிவகங்கை, மதுரை. ஓகேங்களா, அடுத்து கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது அப்படிங்கிறது வந்து சரியானது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுக்கு வணிகம் சிறப்புற்றிருந்தது அப்படிங்கிறதும் சரி. ஓகேங்களா, அப்ப ரெண்டுமே சரி. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். சரியானது. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டது காஞ்சிபுரம். சரி. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் வந்து குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, இதுவும் சரி. அப்ப அனைத்துமே சரி. 3மே வந்து சரியானது. அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை அப்படிங்கிறது தவறானது. பகல் நேர கடை அப்படிங்கிறது வரும். அல்லங்காடி என்பது பகல் நேர கடை அப்படிங்கிறது தவறானது. இரவு நேர கடை அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து சரி. ஓகேங்களா, அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரம், நாலங்காடி அப்படின்னா பகல் நேரம். நெக்ஸ்ட், ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூம்புகார் கிடையாது, மதுரையில தான் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதுதான் வந்து சரி. ஓகேங்களா, கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது சரி. ஃபர்ஸ்ட் 3 தவறு, 4th ஒன் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க. தவறான தொடரை கண்டறிக. அடுத்து பாருங்க. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா,
மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறது சரி. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார், அதுவும் வந்து சரியானது. காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது சரியானது. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படிங்கிறது வந்து சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து தவறானது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சரியான இணையை கண்டறி. கூடல் நகர், கூடல் நகர் அப்படின்னா என்ன, தூங்கா நகரம் அப்படின்னா என்ன, கல்வி நகரம், கோயில்களின் நகரம் கேட்டிருக்காங்க. கூடல் நகர் பூம்புகார் அப்படிங்கிறது தவறானது. தூங்கா நகரம் ஹரப்பா அப்படிங்கிறது தவறானது. கூடல் நகர், தூங்கா நகரம் இது ரெண்டுமே வந்து எது வரும் அப்படின்னா மதுரை. ஓகேங்களா, கல்வி நகரம், கல்வி நகரம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். அதே மாதிரி கோயில்களின் நகரமும் காஞ்சிபுரம். இதுல வந்து கல்வி நகரம் மதுரை கொடுத்திருக்காங்க, தவறு. ஃபர்ஸ்ட் 3 தவறானது. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. அடுத்து பாருங்க, தவறான இணையை கண்டறி. வடமலை, வடமலையில இருந்து என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கம். மேற்கு மலையில இருந்து என்ன வந்தது அப்படின்னா சந்தனம். தென்கடல்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைத்தது, முத்து. கீழ்கடல்ல இருந்து அகில் கிடைத்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அகில் வந்து கிடைக்கல. கீழ்கடல்ல இருந்து வந்தது என்னது, பவளம் தான் வந்தது. அகில் அப்படிங்கிறது தொண்டியில் இருந்து மதுரைக்கு வந்தது. கேவிடி படிச்சோம் இல்லையா, கொற்கை, வஞ்சி, தொண்டி. அப்ப தொண்டியில் இருந்து மதுரைக்கு வந்தது தான் என்னது, அகில். கீழ்கடலில் இருந்து வந்தது பவளம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். 2, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். இப்பதான் நம்ம பார்த்தோம். மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் வந்து என்ன அப்படின்னா பெரும் வணிகன். மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். ஓகேங்களா, சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது அப்படிங்கிறது சரியானது. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா, அடுத்து பல்லவர்கள் காலத்தில் கொஸ்டின் தெரியுதுங்களா? ஓகே, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன அப்படிங்கிறதும் சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, ஜியோகிராஃபி வந்தாச்சு. ஹிஸ்டரியில இருந்த 3 லெசன் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்து ஜியோகிராஃபி வந்தாச்சு. ஹிஸ்டரியில 3 லெசன் இல்ல 4 லெசன் இருந்தது, 4ஐயும் பார்த்து முடிச்சாச்சு. 4ஐயும் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட்ல போனா தான் நம்ம டக்கு டக்குன்னு முடிக்க முடியும். அடுத்து பாருங்க, ஜியோகிராஃபியில பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கலைச்சொற்கள் வந்து தமிழ்ல தான் கொடுத்திருப்பாங்க, அதனால இது வந்து நீங்க ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து கேட்பாங்க, அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எது? பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, பெருவெடிப்பு கொள்கை. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு என்னது? ஒளி ஆண்டு. ஓகேங்களா, வெளிச்சம் சொல்லுவோம் இல்லையா, ஒளி ஆண்டு. அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் மையம் என்னது? சூரிய குடும்பத்தின் மையம் வந்து சூரியன் தான். ஃபோர்த்து, கோள் என்ற வார்த்தையின் பொருள். கோள் என்ற வார்த்தையின் பொருள் வந்து சுற்றி வருபவர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து பார்த்தோம்னா வியாழன். மொத்தம் 67 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. சிக்ஸ்த் ஒன், நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னா சந்திரயான் 1. எப்ப அனுப்புனாங்கன்னா 2008ல வந்து அனுப்பியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, புவியின் சாய்வு கோணம் 23.5 டிகிரி இல்லைன்னா 23 டிகிரி எது வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா, 23.5 டிகிரி தான் வந்து புவியின் சாய்வு கோணம். நிலநடுக்க கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஸ் மற்றும் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 தான் நிலநடுக்கோடு சூரியனை என்ன ஆகும், நேராக வந்து சந்திக்கும். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க, சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு அருகில் காணப்படும். ஓகேங்களா, சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஸில் காணப்படும். அண்மை நிகழ்வின் போது அருகில் காணப்படும். ஓகேங்களா, அப்பீலியன் பெர்கிலியன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, 10th, புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு என்னது? ஒளிர்வு வட்டம் என்று பெயர். ஒளிர்வு வட்டம் என்று பெயர். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கின்றோம். எப்படி அழைக்கிறோம்? சுழல்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 22. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. அடுத்த கொஸ்டின், சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் என்னது? பால்வெளி, மில்கி வே கேலக்சி சொல்றோம் இல்லையா, பால்வெளி மண்டலம். அடுத்து 4th ஒன் பாருங்க, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் என்னது? சந்திரன். ஓகேங்களா, சந்திரன். அடுத்து பாருங்க, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்?
எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி, சாட்டர்ன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்குதான் வந்து என்னது, தண்ணீர்ல மிதக்க இயலும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொருந்தாததை வட்டமிடுக. பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. இதுல பாருங்க, வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி, இது மூணு பாத்தீங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி அப்படிங்கிறது பாருங்க, வெள்ளின்னு சொல்லிட்டேன்னா, வியாழன், நெப்டியூன், சனி, இது மூணு வந்து வெளிப்புற கோள்கள். இந்த வெள்ளி அப்படிங்கிறது வந்து உட்புற கோள். ஓகேங்களா. இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்புற கோள் தான் வந்து வெள்ளி. நீங்க அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வியாழன், நெப்டியூன், சனி அப்படிங்கிறது வெளிப்புற கோள்கள். ஓகேங்களா. அப்ப பொருந்தாதது வந்து வெள்ளி. அடுத்து பாருங்க, செகண்ட் ஒன்னு, சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, பால்வெளி, மெகலனிக் கிளவுட், இது மூணு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, பால்வெளி, மெகலனிக் கிளவுட், இதுல வந்து எது பொருந்தாது அப்படின்னா சிரியஸ். ஏன்னா இது மூணு வந்து விண்ணின் திரள் மண்டலங்கள். ஓகேங்களா. விண்ணின் திரள் மண்டலங்கள், விண்ணின் திரள் மண்டலங்கள். அடுத்து புளுட்டோ, ஏரிஸ், செரஸ், ஐயோ. புளுட்டோ, ஏரிஸ், செரஸ், இது மூணு வந்து குருளை கோள்கள். ஐயோ அப்படிங்கிறது வியாழனின் துணைக்கோள். அடுத்து பாருங்க, வால் விண்மீன், சிறுகோள், வீழ்கல், குருளை கோள்கள். இதுல வந்து குருளை கோள் தான் வந்து பொருந்தாதது. அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் ஒன், தரை ஊர்தி, சுற்றுக்களம், வானூர்தி, விண்கலம், இதுல வந்து வானூர்தி அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொறுத்துக, மிகவும் வெப்பமான கோள் என்னது? வெப்பமான கோள் வந்து வெள்ளி. வளையம் உள்ள கோள் வந்து சனி, சட்டன் சொல்லுவாங்க. செந்நிற கோள் வந்து செவ்வாய். உருளும் கோள் வந்து யாரு? யுரேனஸ். யுரேனஸ் தான் என்னது உருளுவாரு. உருளும் கோள் வந்து யுரேனஸ். குளிர்ந்த கோள் பாத்தீங்க அப்படின்னா நெப்டியூன். ஓகேங்களா. வெப்பமான கோள் வந்து வெள்ளி. வளையம் உள்ள கோள் வந்து சனி. செந்நிற கோள் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். உருளும் கோள் பாத்தீங்கன்னா யுரேனஸ். குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கரெக்ட். ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட். ஜூன் 21ஆம் நாளன்று கடகரகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழுகும். செங்குத்தாக எப்ப விழுகும்? ஜூன் 21 அப்படிங்கிறது சரி. அடுத்து பாருங்க, செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டு. செவ்வாய் கோளுக்கு கிடையாது, சனி கோளுக்கு தான் என்னது வளையங்கள் வந்து உண்டு. அடுத்து பாருங்க, அப்ப என்னென்ன சரி? 1 மற்றும் 2 அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட். கூற்று 2, புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. புவி வந்து தன் அச்சில் சுழலுவதால் என்ன ஏற்படும்? இரவு பகல் அப்படிங்கிற சேஞ்சஸ் தான் ஏற்படும். புவி வந்து சூரியனை சுற்றி வந்தாதான் நமக்கு என்ன ஆகும்? பருவ காலங்கள் வந்து ஏற்படும். அப்ப இது வந்து தவறானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறானது. அடுத்து பாருங்க, பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன்களின் தொகுப்பு டேஸ் கேட்டிருக்காங்க. விண்மீன் திரள் மண்டலம். செகண்ட், சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் என்னது? ஆண்ட்ரோமெடோ, மெகலனிக் கிளவுட். இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, பொருந்தாததை வட்டமிடுக அப்படிங்கிறதுல ஆண்ட்ரோமெடோ, மெகலனிக் கிளவுட் அப்படிங்கறதா வந்து சரி. அடுத்து, பிரகாசமான கோள் வந்து எது அப்படின்னா வெள்ளி. சரிங்களா. பிரகாசமான கோள் வந்து வெள்ளி. ஆண்ட்ரோமெடோ, மெகலனிக் கிளவுட். உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் வந்து உயிர்கோளம், அதாவது புவி. அடுத்து பாருங்க, 366 நாட்களை உடைய ஆண்டு வந்து என்னது? லீப் ஆண்டு. மேக்ஸ்ல வந்து நம்ம கால்குலேஷன்ல போட்டிருப்போம் பாத்தீங்களா, லீப் ஆண்டு. மொத்தம் வந்து 366 நாட்கள் வந்து லீப் ஆண்டு வரும். ஓகேங்களா. 4 years 1 தான் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, இதுல வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்க, நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ஓகேங்களா. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து நமக்கு தமிழ்ல தான் இருக்கு. ஓகேங்களா. அதாவது வந்து அதுக்குரிய பொருள் வந்து கொடுத்திருக்காங்க. தீவு அப்படின்னா நீரால் சூழப்பட்ட பகுதி. விரிகுடா அப்படின்னா அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி. ஓகேங்களா. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பயிற்சிகள்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் தெரியுதுங்களா? ஓகே. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மிகச்சிறிய பெருங்கடல் எதுன்னு கேக்குறாங்க. மிகச்சிறிய பெருங்கடல் கேட்டா ஆர்க்டிக் பெருங்கடல். ஓகேங்களா. மிகச்சிறிய பெருங்கடல் கேட்டாங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல். அதுவே மிகப்பெரிய பெருங்கடல் கேட்டாங்க அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். ஓகேங்களா. மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். மிகச்சிறிய பெருங்கடல் கேட்டாங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது எது? பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். இது ரெண்டும் தான் வந்து என்னது? மலாக்கா நீர்ச்சந்தியை வந்து இணைக்குது. அடுத்து பாருங்க, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். கப்பல் போக்குவரத்து எந்த பெருங்கடல்ல அதிகமா நடக்குது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்த கொஸ்டின்,
உறைந்த கண்டம், உறைந்த கண்டம் அப்படின்னாலே அண்டார்டிகா, உறைந்த கண்டம் அண்டார்டிகா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. உலகின் மிகப்பெரிய கண்டம் எனது? ஆசியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி, மினரல்ஸ் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஓகேங்களா, சோட்டா நாக்பூர் பீடபூமியெல்லாம் பிளாட்டியோன்னு சொல்லுவாங்க பீடபூமிய. அங்கதான் வந்து என்னது மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கனிம வளம் வந்து நிறைந்த பீடபூமின்னு கேட்டாங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெருங்கடல்களில் மிகப்பெரியது, பெருங்கடல்கள்ல வந்து மிகப்பெரியது என்னது? பசிபிக் பெருங்கடல். இப்பதான் பார்த்தோம். சின்னது பார்த்தோம் அப்படின்னா சிறிய பெருங்கடல் அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல். பெரியதுன்னு கேட்டாங்கன்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெல்டா டேஸ் நிலை நிலத்தோற்றம். டெல்டா அப்படிங்கிறது வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். ஓகேங்களா, மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். ஓகேங்களா, இரண்டாம் நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன வரும்? இரண்டாம் நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதுலயே கொடுத்துருப்பாங்க, இந்த கொஸ்டின்லயே எங்கேயே இருந்துச்சுன்னா சமவெளி, மலை, பீடபூமி, இதுதான் வந்து என்னது? இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். ஓகேங்களா, சமவெளி, மலை, பீடபூமி இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். மூன்றாம் நிலையில தான் என்ன வரும்? டெல்டா அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. தீவு கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. தீவு கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. பொருந்தாததை வட்டமிடுக. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா இது மூணு பாத்தீங்கன்னா கான்டினென்ட். இலங்கை கான்டினென்ட்குள்ள வராது, அப்ப பொருந்தாதது இலங்கை. ரெண்டாவது பாருங்க. ஆர்க்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சி தான் வந்து இதுல வராது. ஓகேங்களா, மத்திய தரைக்கடல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை இதுல பீடபூமி பிளாட்டியோ, அப்புறம் பிளைன்ஸ், மவுண்டைன் இது மூணு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். இதுல பள்ளத்தாக்கு வேலி மற்றும் மூன்றாம் நிலை. சரிங்களா, மூன்றாம் நிலையில தான் என்ன வரும்? பள்ளத்தாக்கு, டெல்டா இதெல்லாம் வந்து மூன்றாம் நிலையில வரும். அடுத்து பாருங்க. ஃபோர்த் ஒன். வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீன கடல், டாஸ்மானியா கடல். ஓகேங்களா, இது நாலுல வங்காள விரிகுடா மட்டும்தான் என்னது? இந்திய பெருங்கடல்ல எல்லையோர கடல் சொல்லுவாங்க. இது மூணு வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். அப்ப வங்காள விரிகுடா தான் பொருந்தாதது. ஃபிஃப்த் ஒன். ஆண்டெஸ் ராக்கி. இங்க பாருங்க, ஆண்டெஸ் மவுண்டைன், ராக்கி மவுண்டன்ல படிச்சோம்ல. அப்ப பாருங்க, ஆண்டிஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை இது மூணு பாத்தீங்க அப்படின்னா மலைத்தொடர்கள். ஆண்டஸ் மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர்கள், இமயமலை தொடர்கள். எவரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சிகரம். அப்ப எவரெஸ்ட் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்து பொறுத்துக பாருங்க. இது எல்லாமே வந்து ஆழமான பகுதிகள். ஓகேங்களா, ட்ரென்ச் இது எல்லாமே அகழிகள். எந்தெந்த இடத்துல இந்த அகழி வந்து எங்கெங்க வந்து ஆழமான பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென் சாண்ட்விச் அகழி அப்படிங்கிறது தென் பருங்கடலின் ஆழமான பகுதி. ஓகேங்களா, தென் சாண்ட்விச் பாருங்க, தென் இங்கேயும் இருக்கு, தென் பருங்கடலின் ஆழமான பகுதி. அடுத்து மில்வாக்கி அகழி எங்க இருக்கு அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி தான் மில்வாக்கி அகழி. மரியானா ட்ரென்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல்ல ஆழமான பகுதியில தான் என்ன இருக்கு? மரியானா ட்ரென்ச் வந்து இருக்கு. யுரேசியன் படுகை, யுரேசியன் படுகை வந்து எங்க இருக்குன்னா ஆர்க்டிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான படுகை தான் வந்து என்னது? யுரேசியன் படுகை. ஜாவா அகழி, ஜாவா அகழி, ஜாவா ட்ரென்ச் வந்து பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழமான பகுதியில தான் ஜாவா அகழி வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. கரெக்ட். பிளைன்ஸ் வந்து என்னது? ஆறுகளால் தான் தோற்றுவிக்கப்படுது. செகண்ட் கொஸ்டின். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகலின்னு கொடுத்திருக்காங்க. தவறு. இப்பதானே பார்த்தோம் இந்திய பெருங்கடல், இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்திய பெருங்கடல். ஃபிஃப்த் ஒன் என்ன வரும்? ஜாவா அகலி தான் வந்து இந்திய பெருங்கடலோட ஆழமான பகுதி. இங்க சாண்ட்விச் அகலின்னு கொடுத்திருக்காங்க. சாண்ட்விச் வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம்? சாண்ட்விச், தென் சாண்ட்விச் வந்து தென் பெருங்கடல். அப்ப இது வந்து தவறானது. செகண்ட் ஒன் வந்து தவறானது. மூணு பாருங்க. பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும், அது வந்து சரி. அப்போ 1, 3 சரி, 2 வந்து தவறானது. ஆன்சர் பாருங்க 1, 3 வந்து சரியானது. சரியானதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 சரி. நெக்ஸ்ட் இதுல கொஸ்டின். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று 1. மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கரெக்ட். இரண்டாம் நிலையில தான் நம்ம என்ன பார்த்தோம்? மலைகள், அதே மாதிரி சமவெளிகள், பீடபூமிகள்லாம் பார்த்தோம். உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது கரெக்ட். மரியானா அகழி தான் வந்து உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல வந்து இருக்கு. மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் பெருங்கடல்ல வந்து இருக்கு. 2 கூற்றுகளும் சரி. ஓகேங்களா, 2 கூற்றுகளுமே சரி. அடுத்து ஒரு வார்த்தையில் விடையிலி. ஒரு வார்த்தையில் விடையிலி. உலகின் உயரமான பீடபூமி எது? திபெத். உலகிலேயே கேட்கிறாங்க, வேர்ல்டு லெவல்ல. இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் என்ன? மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். இப்பதான் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் என்னது? இந்திய பெருங்கடல். இந்தியா அப்படிங்கிற பெயரை கொண்டிருக்கு இல்லையா? அப்ப இந்திய பெருங்கடல். நம்மள இந்தியர்கள் அப்படிங்கறத என்ன பண்ணலாம்? பெருமை கொள்ளலாம். இங்க பாருங்க, இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல். அரபிக் கடலில் உள்ள தீவுகள் என்னது?
அரபிக்கடலில் உள்ள தீவுகள் யாவைன்னு கேக்குறாங்க. லட்சத்தீவு. ஓகேங்களா, லட்சத்தீவு. அடுத்து பாருங்க, கடலில் உள்ள ஆழமான பகுதி. கடலில் உள்ள ஆழமான பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், அகழி, ட்ரென்ச் அப்படிங்கிறோம். ஆழமான பகுதி தான் வந்து அகழி. அடுத்து பாருங்க, முடிஞ்சு ஜியாகிரபி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஓகே, ஜியாகிரபி முடிச்சிட்டோம். அடுத்து பாலிட்டி பார்த்துடலாம். பாலிட்டியில வந்து 2 லெசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பன்முக தன்மையினை அறிவோம். பன்முக தன்மையினை அறிவோம். அந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் பார்த்துடலாம். 45 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இன்னும் 10 மினிட்ஸ்ல இந்த 2 லெசன்ல பார்த்துடலாம். பயோடைவர்சிட்டி, பன்முகத்தன்மை வந்து பயோடைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஓகேங்களா, 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். அப்ப 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட், துணை கண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து, மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுண்ட் சின்ட்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. மவுண்ட் சின்ட்ராம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயா. அதிக மழைப்பொழிவு அங்கதான் நடக்குது. அதுவே வந்து குறைந்த மழைப்பொழிவு எங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் பகுதியில தான் குறைந்த மழைப்பொழிவு. அதிக மழைப்பொழிவு அப்படின்னா மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயா, குறைந்த மழைப்பொழிவு அப்படின்னா ராஜஸ்தான் ஜெய்சால்மர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவின் நடைமுறையில் இல்லை? ஓகேங்களா, எந்த மதம் வந்து இந்தியாவில நடைமுறையில இல்ல? ஜொராஸ்ட்ரிய மதமா, சீக்கிய மதமா, இஸ்லாமிய மதமா, கன்ஃபியூசிய மதமான்னு கேக்குறாங்க. கன்ஃபூசிய மதம் தான் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது கொஸ்டின் தெரியுதுங்களா? ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். 12 ஷெட்யூல்ஸ் அப்படின்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிற ஷார்ட்கட்ல 12 ஷெட்யூல்ஸ் வச்சு நம்ம படிச்சிருப்போம். மொத்தம் வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நமக்கு 14 லாங்குவேஜஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 15 லாங்குவேஜை என்ன சேர்த்தாங்க, 1967 சிந்தி மொழியையும் 1992 கோமானே அப்படிங்கிற ஷார்ட்கட்ல கொங்கணி, மணிப்புரி, நேபாளி மொத்தம் 3 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. 2004 போர்ட் மாஸ் பாருங்க, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்திலி மொத்தம் 4 லாங்குவேஜ். அப்ப பாத்தீங்கன்னா அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை வந்து 22. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. இது வந்து பேசிக் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து, மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும். இந்த மோகினி ஆட்டம் தெய்யம் பாத்தீங்க அப்படின்னா கேரளால தான் வந்து இருக்கு. இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு தான். அதே மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாலும், இந்த வேர்டை வந்து யாரு காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அடுத்து பாருங்க, V.S. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். V.S. ஸ்மித் வந்து இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் வந்து அழைச்சிருப்பாரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் புக்ல கொடுத்திருப்பாங்க. மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சா அகத்தியலிங்கம் வந்து சொல்லியிருப்பாரு. மொழிகளின் காட்சி சாலைன்னு கேட்டா சா அகத்தியலிங்கம். அதுவே வந்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர்னு கேட்டா V.S. ஸ்மித். ஓகேங்களா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொருளாதார நடவடிக்கைகள். ஓகேங்களா, ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. இப்பதானே பார்த்தோம், ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் உள்ளது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 2004. பிகு திருவிழா டேஸ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக பாருங்க, நீக்ரிட்டோக்கள் பாருங்க, நீக்ரிட்டோக்கள் அப்படிங்கிறது வந்து இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான் கடற்கரை பகுதிகள்ல. ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது வந்து மதம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. இந்தியா வந்து எனது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய இந்தியா. அடுத்து பாருங்க, இதுல முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டோம், சமத்துவம் பெறுதல். ஓகேங்களா, சமத்துவம் பெறுதல் 6 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள பார்த்து முடிச்சிருவோமா? ஓகே, முடிச்சிடலாம். சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்க. பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல் தான் பாரபட்சத்திற்கான காரணம் இல்ல. மீதி 3 வந்து காரணம் தான். சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, இதெல்லாம் காரணம். இதுதான் வந்து காரணம் அல்ல. புவியியல் தான் காரணம் அல்ல. செகண்ட் ஒன், பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு
குறிப்பிடுவது. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு அப்படிங்கறதா சரி. சமத்துவன்மை கிடையாது, பாலின பாகுபாடு அப்படிங்கறதா சரி. இது எதுன்னு பாத்தீங்கன்னா உடல் நலம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமத்துவன்மை இதுலதான் வந்து என்னது பாலின பாகுபாடு வந்து நடத்தப்படும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எது அப்படின்னா திரைப்படங்களா, விளம்பரங்களா, தொலைக்காட்சி தொடர்களா, இது மூணுமே தான். ஓகேங்களா. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதுல திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இது அனைத்துமே. அடுத்து ஃபோர்த் ஒன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் கேக்குறாங்க. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இது மூணுமே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் தான். இது கூடவே இன்னும் 2 இருக்கு. என்ன அப்படின்னா த லூமினஸ் பார்க்கும் மிஷன் இந்தியா. த லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1997. 97ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட், விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு. ஓகேங்களா. கொஸ்டின் தெரியுதுங்களா? விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எது? 1988. ஓகேங்களா. 1988 தான் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பாரு. 2007ல 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்திருப்பாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து முதல்ல வாங்கினவர் இவர் தான். அது எப்பன்னு பார்த்தோம்னா 1991, 92ல வந்து வாங்கியிருப்பாரு. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுன்னா கேரம். எப்போ? 2008ல. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. 15 கிளாஸ் 1. ஓகேங்களா. டிஸ்கிரிமினேஷன். அடுத்து BR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 90. லேட்டா தான் வந்து கொடுத்தாங்க, 1990. அதுவே பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமுக்கு வந்து 1997, இவங்களுக்கு வந்து 90, 1990. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 2011ல கேக்குறாங்க. கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. ஓகேங்களா. 2011 கணக்குலதான் கேக்குறாங்க. அடுத்து பொறுத்துக. பாரபட்சம் அப்படிங்கிறது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒரே மாதிரியான கருத்து உருவாதல் அப்படிங்கிறது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. ஓகேங்களா. தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு அப்படிங்கிறது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பிரிவு 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. ரைட் டு ஈக்குவாலிட்டியில வரும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 பாருங்க. பிரிவு 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது பிரிவு 17. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். ஓகேங்களா. டேஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். 1931ல தான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யாரு? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான். எப்ப அப்படின்னா 1991, 92ல. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது பாத்தீங்கன்னா தர்மபுரி. 1000 பெண்களுக்கு வந்து 946 ஆண்கள் வந்து இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான், நம்ம முடிச்சிட்டோம். 6th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ.